வரலாற்றில் மாபெரும் கோட்டைகள் மண்ணோடு மண்ணாவதை நாம் பலமுறை பார்த்திருக்கின்றோம். ஒரு காலகட்டத்தில் பூமியில் அரசனாக இருந்தவர்கள் பொன்னாசை மற்றும் பதவி ஆசையோடு கொடூரத்தனமாக அரசாண்டு வந்தார்கள். அவர்களுடைய இந்த பேராசையில் எவரேனும் குறுக்கே வந்தால் அவர்கள் வாளுக்கு பலியானார்கள். இதனால் அநீதி ஆளத் துவங்கி விடுகிறது. தன் மீது நடக்கும் கொடுமைகளை சகிக்க முடியாமல் பூமாதேவி பிரம்மதேவனின் உதவியை நாடினாள். இந்த கொடூரத்தனத்திலிருந்து தன்னை விடுவிக்குமாறு பிரம்மனிடம் வேண்டினாள். உடனே பிரம்மதேவர் மற்ற தேவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு பார்க்கடல் வாசியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சந்தித்து அவரிடம் பூமியில் அவதரித்து பூமாதேவியின் துன்பத்திற்கு விமோச்சனம் அளிக்கச் சொல்லி வேண்டினார். என் மதிப்பிற்கு மேலான பக்தர்களே, உங்கள் குறைகள் என் செவிக்கு எட்டியது. சத்தியத்தையும் தர்மத்தையும் இவ்வுலகில் காத்து அதர்மத்தை அழிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆகையால் வெகு விரைவில் நான் பூமியில் அவதாரம் எடுப்பேன். மகனே கிருஷ்ணா, ஏன் இவ்வளவு தாமதம்?